கேன்சர் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தார்கள். டாக்டர் சொல்லிவிட்டார்கள், ஐயா உங்களுக்கு ஒரு சில வாரங்கள் தான் உங்களுக்கு இருக்கின்ற கேன்சர், பல ஸ்டேஜ் கடந்துட்டு நீங்கள் ரொம்ப நாள் வாழ முடியாது, சில வாரங்கள் மட்டுமே உயிர் வாழ்வீர்கள் என்று சொன்னார். உலகத்திலே முதல் பணக்காரன், எல்லாம் இருக்குது, என்ன செய்ய முடியும், சீக்கிரம் சாக போகிறோம். இந்த உள்ளம் உடைந்தது. ஒரே கதி அதுதான் என்று வேத புத்தகத்தை எடுத்தார், வாசிக்க ஆரம்பித்தார். அதனால் வரை மறந்திருந்த வேத புத்தகம், அதனால் வரை மறந்திருந்த ஜெபம், அதனால் வரை மறந்திருந்த ஆலயம் தேடி செல்ல ஆரம்பித்தார். அவருடைய உள்ளத்திலே ஒரு உணர்வு வந்தது, இந்த ஐஸ்வர்யத்தெல்லாம் நான் ஏன் கெட்டிக்காரத்தினால சம்பாதிக்கலை, ஆண்டுடைய அருளால் தான் சம்பாதிச்சேன். அவர் தான் இதை எனக்கு தந்தார். செல்வமெல்லாம் அவர் தந்தது, ஆனால் நான் அவரை நினைத்து பார்க்கவில்லையே, அவர் விரும்புகின்ற வழியிலே நான் இதை செலவழிக்க எண்ணவில்லையே. என்னுடைய சுவாதீனமாக நான் முதல் தரமான பணக்காரன், நான் தான் நம்பர் 1, அதுதான் நான் நினைச்சேனே தவிர ஆண்டவர் தந்த சம்பாத்தியம் ஆண்டவரை பிரியப்படுத்த விதத்தில் செய்யணும் என்பதை நினைத்து பார்க்கவில்லை என்பதை உணர்ந்தார். தன்னை அர்ப்பணித்தார். பிற்பாடு அவருடைய ஆன்மீக தொடர்பு வளர்ந்தது. ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்கினார், சுவிசேஷ சங்கங்களுக்கு கொடுத்தார், ஆலயங்களுக்கு கொடுத்தார். 1-2 சமயங்களில் நியூயார்க், சிகாகோ பட்டணத்தில் தெருவில் நின்று பணத்தை ஏழை எளிய மக்களுக்கு அங்கே வாரி வீசி எறிந்தார். சம்பாதித்த பணம் எல்லாம் இந்த கேன்சர் வியாதிக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. இன்னும் சில வாரங்களில் செத்து போவோம் என்பதற்கு என்று சொல்பவனுக்கு அவன் உலகத்தில் எத்தனாவது பணக்காரனாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? 10,000 கோடி ரூபாய், 50,000 கோடி ரூபாய் அவன் கையில் இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னும் 2 மாதத்தில் சாக போகிறவனுக்கு தன் வாழ்க்கை நிலையாமையை உணர்ந்தார். இங்கே வாரி வழங்கினார். ஏற்கனவே தொழில் போட்டியிலே பகை இருந்த மக்களுக்கு அவளோடு பேசினார். தன்னுடைய தவறை அங்கே அறிக்கையிட்டு மன்னித்துக்கொள் என்று கேட்டார். தொழிலில் நஷ்டமடைந்தவனுக்கு இதோ பிடித்துக்கொள், 10 கோடி ரூபாய், 20 கோடி ரூபாய், தொழில் போட்டியில் நான் உன்னை நசுக்கி விட்டேன், இந்த பிழைத்துக்கொள் என்று, நீயும் வாழ்வடைந்து கொள் என்று தொழில் போட்டியில் யாரெல்லாம் அவர் அங்கே நசுக்கி அளித்தாரோ அவங்களுக்கு வாழ்வு கொடுத்தார். அவருக்குள்ளே ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி வந்தது. இவ்வளவு நாள் சேர்த்து கூடி சம்பாதிச்சு வச்சதில் இல்லாத ஒரு மகிழ்ச்சி கொடுப்பதிலே வந்தது. இவ்வளவு நாள் பகையை வளர்த்து கொண்டதிலே வந்த மகிழ்ச்சி, இங்கே இல்லாத மகிழ்ச்சி பகையை நீக்கி நட்பை உண்டு பண்ணுவதிலே வந்தது. ஒரு நண்பர்களை சம்பாதிப்பதும் பணத்தை கொடுப்பது எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது. இது தெரியாமல் பகைஞர்களை சம்பாதிப்பதும் அங்கே பணத்தை கூட்டி கூட்டி சேர்த்து வைப்பதும் தான் பெருசு நினைத்தோமே என்று உணர்ந்தார். உற்சாகத்தோடு கொடுத்தார். மகிழ்ச்சி உண்டானது. டாக்டர்ஸ்கள் அவர் கொடுத்த மருந்து கிரியை செய்ய ஆரம்பித்தது. மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிரியை செய்ய சரீரத்திலே அந்த கேன்சர் வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பித்தது. வாய்ப்பே கிடையாது என்று சொன்ன டாக்டர்ஸ்களுக்கே அது ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. இது இறைவனுடைய அருளின்றி வேறு இல்லை, இது கர்த்தருடைய அருள் தான் என்று டாக்டர்ஸ்கள் உணர்ந்தார்கள். கடைசியில் 90 வயசு வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தார். 50 வயசில் கேன்சர் வந்தது. 90 வயசு தாண்டி தான் அவர் மரணம் அடைந்தார். ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். ஆண்டவர் பலன் சம்பாதிக்க பலன் தருகிறவர் அவரே என்ற உணர்வு நமக்கு இருந்து நாம் கர்த்தருடைய காரியங்களுக்கு உற்சாகத்தோடு வழங்குகின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்வை அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். 4 காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, நம்மை நடத்தி வந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 2வது, நம்மை போஷித்து வருகின்ற ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். 3வதாக, நம்மை நாடோறும் பாதுகாத்து வருகின்ற ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் தருகின்ற ஆண்டவருக்கு நாம் நம்முடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். இறுதியாக ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கின்றேன். கர்த்தருக்கு கொடுப்பதற்காக, வழங்குவதற்காக இந்த இடத்துல கூடி வந்திருக்கீங்க. கிறிஸ்தவ ஈகை என்பது மற்ற ஈகையை விட வித்தியாசமானது. பிற சமயத்தின் ஆலயங்களிலே கொண்டு போய் ஆயிரக்கணக்கான, 10,000 லட்சக்கணக்கான ரூபாய்களை போடுகிறார்கள். இந்திய தேசத்தில் அப்படிப்பட்ட பிரபலமான பெரிய இந்து கோயில்கள் இருக்குது. சில நேரங்களில் அங்கே 100 பவுன் நகை கிடந்தது என்று செய்தி வருகிறது. 10 லட்சம் ரூபாய் நோட்டுக்கட்டுகள் கிடந்தது என்று பேப்பரில் வருகிறது. இந்து சமயத்தை சேர்ந்த அன்பர்களும் கொடுப்பதில் குறைந்தவர்கள் இல்லை, நிறைய கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க.
அந்த கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய ஈகை எப்படிப்பட்டது? முற்றிலும் வேறானது, வித்தியாசமானது. எப்படி வித்தியாசமானது? நம்முடைய ஆண்டவரை பொறுத்த மட்டிலே முதலாவது அவர் நம்மை எதிர்பார்க்கிறார். நம்மை ஆண்டவருக்கு படைத்து பிற்பாடு நம்முடைய காணிக்கை. பிற சமயங்கள் அப்படி அல்ல, காணிக்கை போதுமானது, காணிக்கை படைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்முடைய ஆண்டவரை பொறுத்த மட்டிலே நம்முடைய காணிக்கை அவருக்கு இரண்டாம் பட்சமானது. காணிக்கை அவசியம் இல்லை அவருக்கு. அவருக்கு முதலாவது யார் தேவை? நீங்கள் தேவை. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை நீங்கள் தேவை ஆண்டவருக்கு. எனவே நாம் முதலாவது நம்மை படைத்து விட, ஆண்டவரை என்னை உமக்கு படைக்கிறேன் காணிக்கையாக ஆண்டவரே என்று அர்ப்பணித்து பிற்பாடு நம்முடைய காணிக்கையை நாம் படைக்கிறோம். அதுதான் கிறிஸ்தவ ஈகை. அதை முதலாவது நாம் மனதில் வைத்து இந்த நாளிலே ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளையாக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நம்மை கர்த்தருடைய கருத்தை அர்ப்பணித்து பிற்பாடு உடைய காணிக்கை படையுங்கள். ஒன்று. இரண்டாவதாக, நீங்கள் இந்த நாளிலே படைக்கின்ற காணிக்கை, அந்த பண்டிகை நாட்களிலே நீங்கள் படைக்கின்ற காணிக்கை அனைத்தையுமே கர்த்தருக்கு கொடுக்கிறோம் என்ற சிந்தையோடு படைக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது நம்முடைய இந்த ஆலயத்தின் எல்சிவுக்கு படைக்கிறேன், இந்த பாசேட்டுக்கு படைக்கிறேன், டயசிஸுக்கு படைக்கிறேன், சபை ஊழியருக்கு படைக்கிறேன், அல்லது ஐயர்வாளுக்கு படைக்கிறேன், பிஷப்புக்கு படைக்கிறேன், அப்படி இல்லை. அடிப்படையிலே நான் படைக்கின்ற ஒவ்வொரு காணிக்கையும் இறைவனுக்கு படைக்கிறேன், அந்த சிந்தையோடு படைக்கணும். வேறு சிந்தையில் படைத்தோம் என்றால் அது ஆண்டவருக்கு விரும்பத்தக்க காணிக்கை அல்ல. இதுக்காக அதுக்காக இவருக்காக அவருக்காக அந்த கதையே அல்ல. படைக்கின்ற எந்த காணிக்கையானால் நான் ஆண்டவருக்காக படைக்கிறேன், என்னை மீட்டுக்கொண்டேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்காக படைக்கிறேன், அந்த சிந்தை முக்கியம். நம்மை படைத்து நம்முடைய காணிக்கை படைப்போம். இறைவனுடைய சன்னிதானத்திலே அவருடைய நாம மகிமைக்காக அவரை பிரியப்படுத்த படைக்கிறோம். இந்த உணர்வோடு நாம் படைப்போம். நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரிப்பார், ஏற்ற ஆசீர்வாதத்தை தருவார். அந்த மேலான பலனை நீங்கள் அனைவரும் பெற்று கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் தாமே உங்கள் அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, நாம் உட்கார்ந்தவனமாக பாடலை பாடுவோம். அப்பொழுது முதலாவது பெண்கள் பின்னதாக இருந்து முன்னதாக வாருங்கள். இந்த பக்கம் வழி விட்டுருங்க. இந்த ஒரு சேர் மட்டும் ஒதுக்கிட்டு இப்படி விட்டுருங்க. பின்னதாக இருந்து முன்னதாக வந்து இந்த வழியாய் போகணும். ஒரே ஒரு சேர். அந்த சோறு ஓரமாக பாதை வெட்டணும். அந்த சோறு ஓரமாக பாதை. ஆண்கள் பின்னதாக இருந்து முன்னதாக வாருங்கள். இந்த சோறு ஓரமாக பின்னவாசங்கள். 213வது பாடல் தந்தானை துதிப்புமை என்ற பாடலை பாடுவோம். நம்முடைய ஐயா தந்தானை துதிப்போமே திரு பாடி பாடி தந்தானை துதிப்போமே. இன்றையாய் நாம காணந்த நந்த ஆகவில்ல கரியதோ நன்றி மிக மிக விந்தையாய் நாம காணந்த நந்த ஆகவில்ல கரியதோ நன்றி மிக மிக தந்தானை துதிப்போமே. சியோனே கலி கோர்ந்து ஐயனே சுகுனின் கையை கூப்பி துதி செய்வோவையே மகிழ் கொள்ளோ வயே நாமும். ஐயனே சுகுனின் கையை கூப்பி துதி செய்வோவையே மகிழ் கொள்ளோ வயே நாமும். காட்சியை கண்டு புசித்து புசித்து கண்ணாறு தாயே நன்மை இன்னும் முன்னே சொன்ன மாறி பொற்பெய்துமே என்னோ கடை கதையத்தனையோ நன்மை இன்னும் முன்னே சொன்ன மாறி பொற்பெய்துமே தந்தானை துதிப்போமே. சுத்தாந்த துணச்சபையே உன்னை முத்தாய் கொள்ளவே அலைந்து திரிந்தே சுத்தாந்த துணச்சபையே சத்து குலை துணை சத்தியாக தமிழ் ரத்தத்தை
போவே. தூரம் தெரிந்த சீயோனே, உன்னை தூக்கி எடுத்து கரத்திலேந்தி. தூரம் தெரிந்த சீயோனே, ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து இணையத்தன் மனவாட்டி ஆக்கினதும் என்னை. ஆரங்கள் பூட்டி அலங்கரித்து இணையத்தன் மனவாட்டி ஆக்கினதும் என்னை. தந்தாதை துதிப்போமே. சிங்கார கன்னிமாரே, அலங்கார கும்மி அடித்து பறிக்கும் சிங்கார கன்னிமாரே, மங்காத உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏற்றி பணிந்திட. மங்காத உன் மணவாளன் இயேசுதனை வாழ்த்தி வாழ்த்தி ஏற்றி பணிந்திட. தந்தாடு துதிப்போமே. திரு சபையோரே கவி பாடி பாடி தந்தாடை துதிப்போமே. அருள் ஜோதி உம்மை காண்கிறோம். அருள் ஜோதி உம்மை காண்கிறோம். அகம் குளிரடையுமே, ஆனந்தம் பொங்குமே. அருள் ஜோதி உம்மை காண்கிறோம். எருசலேம் கண்டவர் பண்டிகை போல் எங்கள் சபை இன்று காண செய்தாய். எருசலேம் கண்ட ஒரு பண்டிகை போல் எங்கள் சபை இன்று காண செய்தாய். பற்பல நேர்ச்சை பொருள்களுடன், பற்பல நேர்ச்சை பொருள்களுடன் பாடிய பந்தலில் படைத்திடவே. பாடிய பந்தலில் படைத்திடவே. அருள்வாய் உன் கிருபையே, தருவாய் உன் மகிமையே. அருள்வாய் உன் கிருபையே, தருவாய் உன் மகிமையே. அருள் ஜோதி உம்மை காண்கிறோம். அருள் ஜோதி உம்மை காண்கிறோம். அகம் கோலில் அடையுமே, ஆனந்தம் பொங்குமே. அருள் ஜோதி உம்மை காண்கிறோம். பாடகர் நடுவில் நல் துதியும் மனாய் பாடியே மகிழ்ந்திட கீதம் மனாய். பாடகர் நடுவில் நல் துதியும் மனாய் பாடியே மகிழ்ந்திட கீதம் மனாய். ஆண்டாண்டாய் காத்திடும் கர்த்தனானாய். ஆண்டாண்டாய் காத்திடும் கர்த்தனானாய். மனமகிழ் பண்டிகை வருளுமானாய். மனமகிழ் பண்டிகை வருளுமானாய். அருள்வாய் உன் கிருபையே, தருவாய் உன் மகிமையே. அருள்வாய் உன் கிருபையே, தருவாய் உன் மகிமையே. அருள் ஜோதி உம்மை காண்கிறோம். அருள் ஜோதி உம்மை காண்கிறோம். அகம் கோலி அடையுமே, ஆனந்தம் பொங்குமே. அருள் ஜோதி உம்மை காண்கிறோம். குருசேகரம் கொண்ட இடையன் குலம் இலை சபை நாங்கள் தெற்கு காடு வெட்டி. குருசேகரம் கொண்ட இடையன் குலம்
கிளை சபை நாங்கள் தெற்கு காடு வெட்டி இன்னும் இசேகர சபைகளுமா இன்னும் இசேகர சபைகளுமாய் ஏராள விருந்தின கூடிடுவோம் ஏராள விருந்தின கூடிடுவோம் இணைந்தே நாம் இதனோடு 11 சபைகள் இணைந்தே நாம் இதனோடு 11 சபைகளாய் ஜோதி உம்மை காண்கிறோ அருள் ஜோதி உம்மை காண்கிறோ அகம் கோலில் அடையுமே ஆனந்தம் பொங்குமே அருள் ஜோதி உம்மை காண்கிறோ உன்னதனை தூயானீர் இந்த சபையை ஒற்றுக்கண் பாருமையா இந்த சபையை ஒற்றுக்கண் பாருமையா ஒரு கண்ணர் கண்டனி ஒரு கண் நிறைந்த தேவானி உன்னை நரர் கண்டனி ஒரு கம் நிறைந்த தேவானி தன்னையும் இல்லா எங்கள் சுவாமியையும் ஏகுவா தன்னையும் இல்லா எங்கள் சாமியையும் ஏகுவா மண்ணுருவாய் ஒரு கண்ணிலே என்னிலம் உய்ய வந்தவரே மண்ணுருவாய் ஒரு கண்ணிலே என்னிலம் உய்ய வந்தவரே எந்த விதமான நன்மைகளும் நன்மையாக தந்தவரே எந்த விதமான நன்மைகளுமே நன்மையாக தந்தவர் தகுன திகுன தகு தகுன திகுன தகு தகுன திகுன தகு தகுன திகுன தகு தக்குவதிக்குவ தாங்கு குவதவ தாங்கு குவதவ கலங்கு சோபன உன்னதனை தூயானீர் இந்த சபையை உச்சுக்கண் பாருமையா இந்த சபையை உச்சுக்கண் பாருமையா வேலி அடைக்கவில்லையோ அதன் கிளைகள் வெட்டி எடுக்கவில்லையோ அதன் கிளைகள் வெட்டி எடுக்கவில்லையோ சோலை போல் மரங்களை தூரவும் காண்பீர்களோ நீ சோலை போல் மரங்களை தூரவும் காண்பீர்களோ நீ வேலை இது சமயம் வேடுதலுக்கு இறங்கி வேலை இது சமயம் வேடுதலுக்கு இறங்கி சுத்திலும் கொத்தி எருபோட்டு சுத்தாவி என்னும் மலை பொழிய சுத்திலும் கொத்தி எருபோட்டு சுத்தாவி என்னும் மலை பொழிய சுத்திகரித்தர் புரிந்திடுவாயே சத்திய வழியை காட்டிடுவார் சுத்திகரித்தர் புரிந்திடுவாயே சத்திய வழியை காட்டிடுவார் தகுன திகுன தகு தகுன திகுன தகு தகுன திகுன தகு தகுன திகுன தகு தக்குவதி குப தாங்கு குபதவ தாங்கு குபதவ தலங்கு சோபன உன் தன்னை தூயாயின் இந்த சபையை உச்சுக்கண் பாருமையா இந்த சபையை உச்சுக்கண் பாருமையா வந்தனும் தந்தோமே இப்போது நாங்கள் வல்லவராவுமகே இப்போது நாங்கள் வல்லவராவுமகே வந்து நல்லாசி தந்து வழியை தூரத்திடுவாயே வந்து நல்லாசி தந்து வழியை தூரத்திடுவாய் நீ இடுக்கமான வழியில் துவக்கமாகவே செல்ல இடுக்கமான வழியில் துவக்கமாகவே செல்ல சத்திய வழியை காட்டிடுவாய் சன்மார்க்க நெறியை காட்டிடுவாய் சத்திய வழியை காட்டிடுவாய் சன்மார்க்க நெறியை காட்டிடுவாய் கண்ணே மணியே பொன்னே தேனே உம்மை போற்றும் சீமானே கண்ணே மணியே பொன்னே தேனே உம்மை போற்றும் சீமானே ஜெய் தகுன திகுன தகு தகுன திகுன தகு தகுன
ದಿಗುಣದಗು ತಕ್ಕುವ ದಿಕ್ಕುವ ತಾಂಗು ಸೋಬನ கலந்து சோபன உன்னதனை தூயாயின் சபையை ஒற்று கண் பாருமையா இந்த சபையை ஒற்று கண் பாருமையா. ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகர்க்கு அனவரதமும் ஸ்தோத்ரம் திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்ரம். நீதமுத பொருளாய் நின்னருள் சருவேசன் நீதமுத பொருளாய் நின்னருள் சருவேசன் நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன் நிதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன் நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாகர நீடுவாரி திரை சூழுமேதினியை மூடு பாவையில் ஓடவே அருள் செய். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகர்க்கு அனவரதமும் சோஸ்திரம் திரியேகருக்கு அனவரதமும் சோஸ்திரம். எங்கனும் நிறைந்த நாதர் பரிசுத்தர்கள் என்றென்றைக்கும் பணிமாத துங்கமாய் போத கடைசி நடு சோதனை செய்யாதி நீத பங்கில்லா தாபம் இல்லா பகரடி முடிவில்லா பங்கில்லா தாபம் இல்லா பகரடி முடிவில்லா பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும் பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தம் நீதி என்னும் பண்பதாய் சுயம்பு விவேகன் அன்பு விருக்கதயாளம் பாதலத்தில் சிருஷ்டிப்பு மீட்டு பரிபாலனத்தை பண்பாய் நடத்திய அருள். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகர்க்கு அனவரதமும் சோஸ்திரம் திரியேகருக்கு அனவரதமும் சோஸ்திரம். நீ செங்கோல் கை கொண்டு நடத்தினாலாம் நீரில்லாமல் அழிந்து தீவுரு நரகில் கல்லுண்டு மடிவோம் என்று தேவ திருவள்ளம் உணர்ந்து மாதவே கூயி தந்த பாலனை சுவை கொண்டு மாதவே கூயி தந்த பாலனை சுவை கொண்டு பரணிகள் விசைதையை வைத்தனரிது நன்று பரணிகள் விசைதையை வைத்தனரிது இன்று பகர்ந்ததன் நடியார் ஒரு சஞ்சலம் இளைஞல் வந்த புதே தயவாகையில் பாரில் நேரிடும் ஞான சேதமுது சூரியன் முன்போல் இருள் போலவே சிதறும். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகர்க்கு அனவரதமும் சோஸ்திரம் திரியேகருக்கு அனவரதமும் சோஸ்திரம். தெற்கு வடுவட்டி சபையில் பரிதிருத்துவம் வாலிபரின் வாழ்வே ஆலய சபை ஊழியர் மற்றும் சபையின் பெரியோர் சிறியோர் வாழ்கவே. நெல்லை திருமண்டல பேராயர் குருக்களும் நெல்லை திருமண்டல பேராயர் குருக்களும் சேகர குருவுடனே போதகர் ஊழியரும் சேகர குருவுடனே போதகர் ஊழியரும் ஆதி